நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜென்சி ட்ரேடர்ஸ். வாங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். நேற்று நம்ம ஒரு லெவல்ஸ் கொடுத்துருந்தோம், பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீடியோஸ் எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. நேற்று நம்ம 24,176 ஒரு மிட் பாயிண்ட்டாக இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம். நேற்றோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், 24,173 அப்படிங்கிற நம்பரு ஒரு மிடிலாக இருக்கும். கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்தால் மார்க்கெட்டு மேலேயோ கீழேயோ போகும் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓப்பனிங் கேண்டில் பாருங்கள், 24,150 ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம 173-76 சொன்னோம். நமக்கு பாயிண்ட்லேருந்து ஒரு 25-26 பாயிண்ட் கீழே இறங்கி தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர், கடனே ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. ஏன் செல்லிங் ப்ரெஷருங்கிறது நம்ம சொல்லி யாருக்கும் தெரிய வேண்டியதில்லை. அது குளோபல் இருக்கிற பிரச்சனை. குரூட் ஆயில் விலை ஏறிக்கிட்டு இருக்குது, அங்கே ஈரான் அமெரிக்கா சண்டை நடந்துகிட்ருக்குது. இது மாதிரி தங்கம் விலை பார்த்திங்கன்னா திடீர்னு இன்றைக்கி 6,400 மேலே ஏறி இருக்குது. இதனால் மார்க்கெட் உங்களுக்கு கீழே இறங்கிட்டுருக்கு. மார்க்கெட் நம்ம மார்க்கெட்லேயும் ஸ்ட்ரென்த் இல்லை இப்போது, அதனால் மார்க்கெட் இறங்கியிருக்கு. நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வேறு இருக்குது. நம்ம நிஃப்டி 50 இருக்கிற பங்குகளில் அங்கே ஒரு 30 பங்குகள் இருக்குது. அதுலேயும் கால் ரைட்டர்ஸ் புட் ரைட்டர்ஸ் செல் பண்ணி வச்சுருப்பாங்க. அது நாளைக்கு இந்த வாரத்தில் மந்த்லி எக்ஸ்பைரி வேறு இருக்கிறதுனால எல்லாருமே கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்களோட எக்ஸ்பைரி அன்றைக்கே அவங்க நஷ்டப்பட்டுறக்கூடாது. மார்க்கெட்டை அவங்க நினச்ச இடத்துல வச்சுருக்கணும். கொண்டு போய் மார்க்கெட் மேலேயே கீழே போயிட்டால் அவங்களுக்கு ப்ரீமியம் கரைஞ்சிரும், ப்ரீமியம் எக்ஸஸ் ஆகிடும், அவங்களுக்கு இல்லை நஷ்டம் வரும். அதில் முடிஞ்ச வரைக்கும் அவங்க 24,000 24,200 வச்சுருக்க இதை நிஃப்டியை எதிர்பார்க்குறாங்க. சென்செக்ஸை 77,000 டு 76,500 அதுக்குள்ளேயே அவங்க முடிக்கிறதுக்கு ஐடியா பண்ணுவாங்க. இன்றைக்கி நேற்று பார்த்த லெவல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இன்றைக்கான லெவல்ஸ் நம்ம பார்த்துருவோம். இன்றைக்கி உங்களுக்கு சென்டர் மீடியம் பாயிண்ட்டாக பார்த்திங்கன்னா 23,987 அப்படிங்கிறது நாளைக்கு ஒரு முக்கியமான ஆதரவு நிலையாக இருக்கும். ஆதரவு நிலையில் அது ஒரு சென்டர் லைனாக இருக்கும். அதை வச்சு தான் மார்க்கெட் மேலேயோ கீழே போதை நம்ம தீர்மானிக்க முடியும். அது என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 23,987. இந்த நம்பர் இருக்கு இல்லைங்களா, இந்த நம்பர் உங்களுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட்டாக இருக்கும். அதுக்கு நம்ம சென்டர் மீடியம் பாயிண்ட்னு ஒரு பேர் வச்சுக்கலாம். நம்மளே சிபிஆர் அதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. சென்டர் மீடியம் பாயிண்ட் சிஎம் அப்படின்னு கொடுத்துப்போம். இதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 24,104. அங்கேருந்து மார்க்கெட்டு ஒரு வேளை நாளைக்கு திரும்பி மேலே ஏறினுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு 24,104 அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இருங்க வரும் 24,104 ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 24,148. அதோட வேண்டியதில்லை, 24,200 வச்சுக்கலாம். நம்ம செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் அவ்வளோ 24,200 தான் அடிச்சதுன்னா அங்கே தான் உங்களுக்கு. அதுக்கு மேலே போனால் 24,265 ஒன்று இருக்குது. அது அந்தளவுக்கு பார்க்க மார்க்கெட் எப்படி போகுதுன்னா மூணாவது லைன் போட்டுக்கலாம். மூணாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு 24,265. சரி, இது வெளியே இருக்கட்டும். நீங்கள் செகண்ட் சப்போர்ட், ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா
23,884. 23,884. இது வந்து S1 இருக்கும். S2ன்னு பார்த்தீங்கன்னா 23,783. 23,839 அது ஒரு சப்போர்ட்டு தான். ஆனால் அது மைனர் சப்போர்ட், மேஜராக எடுத்துக்க முடியாது. அது ஒரு மைனர் சப்போர்ட்டாக இருக்கும். அது 23,839. அடுத்தது உங்களுக்கு அது 23,800 உடைச்சதுனாலே நமக்கு மிகப்பெரிய ஒரு இறக்கம் அப்படிங்கிற மாதிரி மனசு வந்துடும். படபடன்னு மார்க்கெட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுதான் வந்து உச்சபட்ச சப்போர்ட் நமக்கு. இந்த சப்போர்ட் உடைச்சதுன்னா மார்க்கெட்டு கேட்கவே வேண்டாம், மார்க்கெட்டு கீழே கடகடன்னு வந்துடும். S3 இதுதான் உங்களுக்கு நாளைக்கு ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக வேலை செய்யும். இது கூட நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா 200 மூவிங் 20 மூவி ஆவரேஜை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா சப்போர்ட் இருக்கும். இங்கேருந்து மார்க்கெட் இங்கேருந்து உடச்சி மேலே போச்சுன்னா நீங்கள் ஒரு பை எடுக்கலாம். அது 24,100 வரைக்கும் போகும். அதையும் உடச்சி தான் 24,200 பர்ஃபெக்டாக இந்த நம்பரில் தான் நிற்கிது. நம்ம வந்து ரவுண்ட் பேசிக்கில் நிறுத்தலை, நம்மளுடைய கணக்கும் அதே கணக்கில் தான் வருது. இங்கே கீழே வந்துச்சுன்னா 23,884, அதுக்கும் கீழே வந்துச்சுன்னா 23,783. அதாவது 23,800லேருந்து சும்மா ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் கீழே வந்துட்டு அப்புறம் புல் பேக் எடுக்கும். அங்கேருந்து இதாக இருக்குது. நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சென்செக்ஸ் எக்ஸ்பைரி பார்த்திங்கன்னா அவங்க மேக்ஸிமம் நாளைக்கு 27,000 தான் அதிகமான கால் ரைட்ஸர்ஸ் இருக்காங்க. கால் ரைட்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே நமக்கு அதிகமாக இருக்காங்க. அங்கே மார்க்கெட்டு இன்றைக்கி இங்கேருந்து திரும்பி 77,000 வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்குது. அப்படி போச்சுன்னா நல்ல ஒரு பையிங் சான்ஸ் நமக்கு கிடைக்கும். ஒரு 250 புள்ளிகள் நமக்கு மேலே போக மார்க்கெட்டு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு சென்டர் மீடியம் பாயிண்ட்டாக பார்த்திங்கன்னா அது ஒரு வந்து 76,726லேருந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு 76,281. இங்கேருந்து மார்க்கெட்டு நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகினா கூட ஒரு 76,870 ஓப்பன் ஆச்சுன்னா அங்கேருந்து 77,000 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. அங்கே தான் உங்களுக்கு வந்து ஓயும் அதிகமாக இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாக இருக்குது. அதனால் மார்க்கெட்டு அப்படி இல்லைன்னா காலையிலேருந்து என்ன பண்ணலான்னா காலையிலே கேப் டவுனில் ஓப்பன் ஆகி இங்கே 76,558 ஒரு ரிவர்சல் எடுத்து மார்க்கெட் அங்கேருந்து 77,000 கொண்டு போய் முடிப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு நம்மளுடைய எஸ்எல்லாம் ஹிட் பண்ண முடியும். அது மாதிரி வேலை பார்ப்பாங்க. அதனால் வந்து அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு எக்ஸ்பைரி டே கொஞ்சம் பார்த்து உதாரணமாக ட்ரேட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று, நமக்கு மார்க்கெட்டு இறங்குது ஏறுதுங்கிறத பற்றி நேற்று ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் தான் சொன்னார், மார்க்கெட் இறங்குனா நமக்கு என்னங்க, ஏறுனா நமக்கு என்னங்க, நமக்கு விலை கம்மியாக கிடைக்கணும். இப்போ 24,150 மார்க்கெட் இருந்துச்சுன்னா அங்கேருந்து மார்க்கெட் மேலே போதா கீழே போதான்னா நம்ம பார்க்கணும். நமக்கு 25,000 இருந்தானா, 23,000 இருந்தானா, 22,000. இன்ட்ராடே ட்ரேடர்ஸு அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லைன்னாரு. அதுவும் ஒரு வகையில் கரெக்டு தான் அவர் சொன்னது. அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நமக்கு மார்க்கெட் 24,000 இருக்குது, 24,000லேருந்து 24,200 போதா 200 போதா, நமக்கு அதுலேருந்து மார்க்கெட் போனால் போதும். நமக்கு குளோபல் மார்க்கெட்டு எங்கே இருக்குது ஏது இருக்குன்னா நம்ம பார்க்க வேண்டியது. நமக்கு மார்க்கெட்டு அன்றைக்கி அங்கேருந்து ஏறுதா இறங்குது, நம்ம பிடிக்க போகிறது 20 to 30 பாயிண்ட்டு. அதுக்கு நம்ம மட்டும் முயற்சி செஞ்சால் போதும். இன்றைக்குமே நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்ததுனால இன்றைக்கும் நல்ல புட் ஆப்ஷனில் நிறையா வாய்ப்புகளாக இருந்தது. நான் சொன்ன 24,176லேருந்து சப்போர்ட் எடுத்து 24,028க்கு வரும்னு நான் சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டில். 24,028க்கு இந்த இடம் அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா காமிக்கிறேன். 24,028 இந்த இடம் வரும்னு சொன்னோம். இந்த இடம் வரைக்கும் பர்ஃபெக்டாக இன்றைக்கி மார்க்கெட் வந்துச்சு காலையில்.
அதுக்கும் பிறகு நம்ம கொடுத்துருந்தது பார்த்திங்கன்னா 23,973 பார்த்திங்கன்னா அழகாக வந்திருக்கும். 23,973 பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல தான் வந்து மார்க்கெட் திரும்பினுச்சு. ஃபஸ்ட்டு இந்த கேண்டில் இருக்குது இல்லைங்களா, ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் இருக்குது இல்லைங்களா, இந்த கேண்டிலோட எண்டு பாருங்கள். உங்களுக்கு லோவை பாருங்கள், இங்கே மேலே லோவை பாருங்கள். நான் க்ரஷர் வச்சுருக்கேன் அந்த இடத்துல பாருங்கள். இதோட கேண்டிலோடைய லோவை பாருங்கள், 23,973. கரெக்டாக நம்ம கொடுத்த ஃபஸ்ட்டு செகண்ட் சப்போர்ட் இந்த இடத்துல தான் நம்ம கொடுத்துருந்தோம். S2 இந்த இடத்துல கொடுத்தோம். கரெக்டாக அந்த இடத்துல வந்து பவுன்ஸ் பேக்ஸ் ஆச்சு. அங்கேருந்து நமக்கு 100-150 பாயிண்ட்டுகள் மேலே போச்சு. கரெக்டாக நம்ம கொடுக்குற புள்ளிகளை வந்து கரெக்டாக வந்து மார்க்கெட்டு ரியாக்ட் பண்ணுது. அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட சேர்ந்து நான் சொன்ன மாதிரி 20 மூவிங் ஆவரேஜை பயன்படுத்திக்கோங்க. மார்க்கெட்டும் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருந்தால் பை பண்ணுங்கள், மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருந்தால் செல் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் எவ்வளோவில் SL வைக்கணுங்கிறது உங்களை பொறுத்து, அதே மாதிரி டார்கெட் வைக்கிறதும் உங்களை பொறுத்து. ஒரு 20 பாயிண்ட்டு டார்கெட் வச்சிங்கன்னா 10 பாயிண்ட் SL வச்சுக்கோங்க. ஏன்னா 10 பாயிண்ட்லாம் நீங்கள் சர்வசாதாரணமாக அடிச்சிடுது. நான் சொல்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டிவாக தான். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, வணக்கம். நாளைக்கு பார்க்கலாம்.